ஃபர்ஸ்ட் மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா மாறாத விசை. மாறாத விசையின் கீழே நடக்கக்கூடிய அந்த இயக்கங்களை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மோஷன் அண்டர் ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ when the applied force F on a particle is constant, ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா எதை பொறுத்து அப்படின்னா டைமை பொறுத்து கான்ஸ்டன்டா ஒரே மாதிரியான விசை தொடர்ந்து செயல்படுகிறது அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா திஸ் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு ma. இப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதோடைய ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஏன்னா மாஸ் வந்து நமக்கு டைமை பொறுத்து வேரி ஆக போறது இல்லை. அப்போ therefore acceleration is constant. இப்போ acceleration எப்படி எழுதலாம் அப்படின்னா F by m equal to a equal to constant அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த டெரிவேஷன் வந்து ஜஸ்ட் நமக்கு இந்த v ஸ்கொயர் ஈக்குவல் டு v0 ஸ்கொயர் பிளஸ் 2a r மைனஸ் r0 அப்படின்ற இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா நமக்கு வந்து இயக்க சமன்பாடுகள் அதுல இருக்கும். இதை வந்து ஆக்சுவலா நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு v0 ஸ்கொயர் பிளஸ் 2a s அப்படின்னு படிச்சிருக்கோம். எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை தான் நம்ம வந்து இங்க r மைனஸ் r0 கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா எப்படி இங்க கொண்டு வராங்கன்னா f by m equal to a equal to constant. அப்படின்னு எடுத்துட்டு இந்த v of t equal to v0 plus at இந்த ஈக்குவேஷன் இதுல ஃபர்ஸ்ட் முதல் இயக்க சமன்பாடு. இந்த முதல் இயக்க சமன்பாடு இது. நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரோம். இது ஒரு இயக்க சமன்பாடு. ஜஸ்ட் அதாவது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அந்த இயக்க சமன்பாடுகள் கொடுத்துருக்கோம். The above equations describe the translational motion of a particle. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இந்த v of t equal to v0 plus at இது ஆக்சுவலா நம்ம v equal to u plus at படிச்சிருப்போம். அடுத்து r of t equal to r0 plus v0 t plus 1 by 2 at ஸ்கொயர்ன்றது ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து s equal to ut plus half at ஸ்கொயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தென் அதே போல இந்த ஈக்குவேஷன் நம்ம v ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆக்சுவலா நம்ம வந்து எப்படி படிச்சிருப்போம்னா u ஸ்கொயர் பிளஸ் 2as அப்படின்னு படிச்சிருப்போம். u ஸ்கொயர்ன்றது நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி, அதை நம்ம இங்க v0 கொடுத்துருப்போம். இப்போ இந்த மோஷன் அண்டர் ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அதற்கான ஒரு ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மோஷன் அண்டர் த கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையின் காரணமாக அந்த புவியீர்ப்பு முடுக்கத்தின் காரணமாக நிகழக்கூடிய அனைத்து இயக்கங்களும். இப்போ ஒரு பொருள் தானாக மேலிருந்து கீழே விழுதல் அல்லது நம்ம எரியக்கூடிய கீழிருந்து மேலே எரியக்கூடிய பொருள்களின் இயக்கம், இது எல்லாமே நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், மோஷன் அண்டர் ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ல வரும் நமக்கு. நெக்ஸ்ட் மோஷன் அண்டர் ஏ வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். இது வந்து வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ்னா நமக்கு வந்து அந்த வெலாசிட்டியை பொறுத்து அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மாறும். ஒரு பொருள் வேகமா போனா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கலாம், அல்லது கம்மியா போனா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி அதோடைய வேகத்தை பொறுத்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து மாறுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது திசைவேகத்தை சார்ந்து மாறக்கூடிய விசைகள். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து when a body is falling in a gravitational field, அதாவது ஒரு புவியீர்ப்பு புலத்துல ஒரு பொருள் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும் போது நமக்கு வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்க செயல்படும். இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ், காற்று தடை என்ன பண்ணும் அப்படின்னா கூடுதலா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். இப்ப கிராவிடேஷன் ஃபீல்டுல ஒரு பொருள் விழுகிற பொழுது அதன் மீது நார்மலா நமக்கு வந்து புவியீர்ப்பு விசை செயல்படும். இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஆப்போசிஷனாக நமக்கு வந்து அந்த காற்று தடை செயல்படும். இந்த காற்று தடை பாத்தீங்கன்னா யாரை சார்ந்து இருக்கும்னா வெலாசிட்டியை சார்ந்து இருக்கும். பொருள் எந்த அளவுக்கு நமக்கு ஃபோர்ஸோ அது வெலாசிட்டியோட வருதோ அந்த அளவுக்கு காற்று தடை அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிஷன் பண்ணும். இதே போல நமக்கு ஃப்ளூயிட்ஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விஸ்கோஸ் ஃபோர்ஸ், அந்த பாயியல் விசையும் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். இது நமக்கு ஏற்கனவே நம்ம பாயியல் விசைக்கான ஒரு சமன்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் லாவின் படி F equal to 6 pi eta a v அப்படின்னு போடுவோம். v is the velocity, is velocity dependent force. இதே போல காற்று தடையும் வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் தான். இப்ப இந்த மாதிரியான ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த மாதிரியான ஃபோர்ஸ் செயல்படும் போது நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா mdv by dt equal to f அப்படின்னு நம்ம ஜென்ரலா எழுதுவோம். பட் இங்க வந்து f of v அப்படின்னு எழுதுறோம். ஏன் f of v அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா f is dependent on the velocity.
அப்படின்றத குறிக்கிறதுக்காக நம்ம எஃப் ஆஃப் வி அப்படின்னு எழுதுறோம். உதாரணமா நீங்க விஸ்கோஸ் ஃபோர்ஸை குறிச்சிங்கன்னா எஃப் ஈக்குவல் டு நம்ம வந்து எப்படி எழுதுவோம் 6 ஈட்டா ஏவி. அப்போ தேர்ஃபோர் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ஏன்னா இந்த எஃப் ஆனது நமக்கு விஏ சார்ந்து இருக்கு. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். which can be written as இதை வந்து வேற மாதிரி எப்படி எழுதுறாங்க அப்படின்னா எம்இ டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இன்னு எழுதுறாங்க. ஏன்னா இந்த சைடு நமக்கு வெலாசிட்டி வரணுன்றதுக்காக. அப்போ இதை ஆக்சுவலா இதுல இருந்து இங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மேலே இங்கேயும் டிஎக்ஸால நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடுறோம். அப்போ எம் இந்த ஈக்குவேஷனை நம்ம எம் டி பை டிடி இன்ட்டு வின்னு இருக்கு இல்லையா, இதை என்ன பண்றோம் அப்படின்னா டிடி மேலே இங்கேயும் டிஎக்ஸால நம்ம பெருக்கி வகுக்கிறோம். அப்போ வந்து வகுத்துட்டு இந்த மாதிரி பிரிச்சிடலாம். எம் டிஎக்ஸ் இங்கே கொண்டு வந்துடலாம், டிஏ டிவியோட போட்டுடலாம். அப்போ டிஎக்ஸ் இந்த பை டிடி அந்த டிஎக்ஸ்க்கு பையில போட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த டி இன்ட்டு வி பை டிஎக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த டிஎக்ஸ் பை டிடியை தான் வி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ தற்போது உங்களுக்கு எம்வி டிவி பை டிஎக்ஸ் இப்படியும் எழுதலாம். இது வந்து வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸை எழுதக்கூடிய முறை. இப்போ நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் பார்ட்டிகளுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, ஒரு பாடி அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுல நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ அந்த பார்ட்டிகல்ஸுக்கு அதனுடைய இயக்கம், அதனுடைய மூவ்மெண்ட், அப்புறம் அதனுடைய கன்சர்வேஷன் லா இதெல்லாம் எப்படி வந்து நம்ம டெரைவ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாயிண்டா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு வேணும். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாஸ் ஆஃப் எ பாயிண்ட் பார்ட்டிகல், the mass of a point particle is concentrated at a particular point. அதாவது ஒரு மாஸ் ஆஃப் எ பாயிண்ட் பார்ட்டிகல்னா ஒரே ஒரு பார்ட்டிகல், ஒரு சிங்கிள் பார்ட்டிகலோட மாஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அதுவே வந்து when we consider the motion of a system of n பார்ட்டிகல்னா நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கும் போது அப்போ வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா there is a point, அங்க ஒரு பாயிண்ட் நமக்கு தேவை. என்ன பாயிண்ட் அப்படின்னா in it which behaves as if the entire mass of the system is concentrated at that point. அப்போ ஒரு n பார்ட்டிகல் சிஸ்டம் எடுக்கும்போது நம்ம அங்க ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்றோம். அந்த பாயிண்ட் எப்படிப்பட்ட பாயிண்ட் அப்படின்னா அந்த சிஸ்டத்துடைய அனைத்து மாசஸும் ஒரு பாயிண்ட்ல குவிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாயிண்டா நம்ம சூஸ் பண்றோம். அந்த பாயிண்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். அல்லது ஒரு பாடி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல நிறைய பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த எல்லா பார்ட்டிகளுடைய நிறையும் ஒரு புள்ளியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு புள்ளியை நம்ம சூஸ் பண்றோம். அந்த புள்ளிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்றோம், நிறை மையம் அப்படின்னு சொல்றோம். At the center of mass C of a system of particles whose radius vector is r is related to the masses mi and the radius vectors ri of all particles of the system by the equation. அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்ற அந்த சீன்றது சென்டர் ஆஃப் மாஸ் அந்த பாயிண்ட்டை அதே மாதிரி கேபிட்டல் ஆர் இஸ் த ரேடியஸ், சென்டர்ல இருந்து ஆரிஜின்ல இருந்து அந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய புள்ளிக்கு உள்ள தொலைவு இட் இஸ் கேபிட்டல் ஆர். அதே மாதிரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்ஐ மீன்ஸ் R1 R2 R3 எட்ஸெட்ரா அந்த மாதிரி இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய மாசும் M1 M2 M3 திஸ் ஜென்ரலி கால்டு MI. இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதற்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் மாஸுக்கான அந்த ஆர் வேல்யூக்கான ஃபார்முலா எப்படி எழுதுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாஸ் இன்ட்டு அதனுடைய டிஸ்டன்ஸ். இப்போ மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஏன்னா நமக்கு தேவை அந்த டிஸ்டன்ஸ் ஆர் காம்பனன்ட் தான் தேவை. ஸோ அதனால டோட்டல் மாஸால டிவைட் பண்ணிடுறோம். அப்போ M1 R1 பிளஸ் M2 R2 பிளஸ் எட்ஸெட்ரா MI RI நம்ம சமேஷன் I MI RI அப்படின்னு எழுதிக்கலாம். டோட்டல் மாஸை வந்து நம்ம வந்து கேபிட்டல் M அப்படின்னு எழுதிக்கலாம். Where M is the total mass of the system for a continuous body, the coordinates of the COM means center of mass.
இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து தனித்தனி பார்ட்டிகல்ஸா இருக்கும்போது, அதாவது பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இடைவெளிகள் இருக்கும்போது, அதுவே வந்து ஒரு கண்டினியூஸ் பாடியா இருக்குது, பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில எந்த இடைவெளியும் பெருசா இல்ல அப்படின்னா ஒரு தொடர் பரவல் நமக்கு வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இப்போ அந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை சம்மேஷனை எடுத்துட்டு அதற்கு பதிலாக வந்து நம்ம இன்டெகிரல் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு சம்மேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எம்ஐ ஆர்ஐ பை டிவைடட் எம். இதே இன்டெகிரலா மாற்றும் போது எப்படி மாத்துறாங்க அப்படின்னா 1/m வெளியில் தூக்கி போட்டுரும், ஏன்னா அதை நம்ம இன்டெகிரல் பண்ண வேண்டியதில்லை, இட் இஸ் டோட்டல் மாஸ். அடுத்து இட் இஸ் எம்ஐ ஆர்ஐ, ஆர்ஐக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் இசட் காம்பனன்ட் எழுதியிருக்காங்க, இட் இஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து இந்த எம்ஐன்றது இட் இஸ் மாஸ். இட் இஸ் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அதோடைய டென்சிட்டில இருந்து கால்குலேட் பண்றோம். அப்ப டென்சிட்டி நமக்கு டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு இட் இஸ் மாஸ் பர் வேல்யூம். இப்போ தேர்ஃபோர் மாஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு வி. இன்டெகிரல் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து ரோ திஸ் v வந்து நம்ம dv அப்படின்னு போட்டுருவோம். இது வந்து x டைரக்ஷன்ல, அதே மாதிரி y டைரக்ஷன்ல, இது வந்து z டைரக்ஷன்ல அடைய வேல்யூஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது சென்டர் ஆஃப் மாஸையே நம்ம வந்து ஆரிஜினா எடுத்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது நம்ம வந்து குறிப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மலா இப்போ இந்த XYZ ஆக்சஸ் இருக்கு இல்லையா, இது கூட ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான். இப்போ இந்த ஃப்ரேம் ஆஃப் XYZ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து இங்க ஒரு ஆரிஜின் பாயிண்ட் எடுத்திருப்போம். இந்த ஆரிஜின் பாயிண்ட்ன்றது உதாரணமா இப்போ இந்த பிக்சர்ல அந்த ஆரிஜினை வந்து இந்த இடத்துல எடுத்திருந்தா, எந்த இடத்துல அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸையே நம்ம ஆரிஜினை எடுத்துட்டு இங்க இருந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா XYZ இந்த மாதிரி எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஃப்ரேமுக்கு என்ன பேர் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம், சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சென்டர் ஆஃப் மாஸையே ஆரிஜினா எடுத்திருந்தோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு பேரு. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னன்றதை நம்ம இந்த பேராகிராஃப்ல பார்க்கலாம். In this frame of reference, in this frame means center of mass frame. Obviously, the position vector of the center of mass R is equal to 0. இப்போ center of mass frame பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து R equal to 0. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து Rன்றது என்ன அப்படின்னா இந்த நம்ம எடுத்துட்ட ஆல்ரெடி உள்ள ஆரிஜின்ல இருந்து இந்த சிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆர்னு எடுத்திருக்கோம். பட் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம்னா சென்டர் ஆஃப் மாஸையே நம்ம வந்து ஆரிஜினா எடுத்துருவோம். அப்படின்ற போது இட் இஸ் R ஈக்குவல் டு நமக்கு வந்து 0, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 0 ஆயிடும். இப்போ R ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் R இஸ் ஈக்குவல் டு 0. R ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனால இட் இஸ் லீனியர் மொமெண்டம், that is dr by dt. The linear momentum of the system is also 0. லீனியர் மொமெண்டம் அதனால 0 ஆயிடும். இப்ப லீனியர் மொமெண்டம் 0 ஆகிறதுனால நமக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. லீனியர் மொமெண்டம் 0 ஆயிருச்சுன்னா லீனியர் மொமெண்டம் நமக்கு கன்சர்வ்டுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். அப்ப நம்ம கன்சர்வேஷன் சிஸ்டத்தை நம்ம வந்து எடுத்து அதுக்கு வந்து நம்ம அதை ப்ராப்ளத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜஸ், அந்த ப்ராப்ளத்தை நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அது வந்து இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமாக வந்து நிறைய இடங்கள்ல சென்டர் ஆஃப் மாஸையே அதோடைய ஆரிஜினை எடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஏன்னா அதோடைய லீனியர் மொமெண்டம் 0 ஆகுது. அதன் காரணமாக தான் நம்ம அது மாதிரி யூஸ் பண்றோம். பெரும்பாலான ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அனைத்து ஸ்கேட்டரிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மேக்சிமம் வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். நமக்கு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நிறைய பார்ட்டிகல் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கான கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ கன்சிடர் ஏ சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல்ஸ். அவருடைய மாசஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளோட மாசஸும் m1, m2, etc. mn. Let their position vectors at time t. Position vectors at time t. அதோடைய பொசிஷன் வந்து ஒவ்வொரு மாசோட பொசிஷன் வெக்டரும் r1, r2, r3, etc. rn அப்படின்னு எடுத்துக்கலாம். The force on the ith particle. ith பார்ட்டிகல்னா இப்போ நமக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதுல ith பார்ட்டிகல் மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ ith பார்ட்டிகல் ith பார்ட்டிகளோட ஃபோர்ஸை நம்ம வந்து Fi-ன்னு எடுத்துக்கிறோம். ஹேஸ் 2 பார்ட்ஸ். அதுக்கு வந்து அது ரெண்டா பிரியுது. அந்த ஃபோர்ஸ் வந்து அதுக்கு வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால உருவானது, திஸ் அவுட் சைட் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அனதர் ஒன் இஸ் வந்து எதனால கிடைக்குது அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ். இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்குமான ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது நாம வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்.
இந்த ரெண்டும் சேர்ந்து அதனுடைய மொத்த விசையை உருவாக்குகிறது. இப்போ நியூட்டன் செகண்ட் லாவின் படி ith பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய அந்த டோட்டல் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லா வந்து நமக்கு வந்து dp/dt ஈக்குவல் டு f அல்லது f ஈக்குவல் டு dp/dt. இப்போ இங்க நம்ம dpi/dtன்னு எழுதுறோம். ஏன் அப்படின்னா ith பார்ட்டிகளுடைய மொமெண்டம் அது மட்டும் பார்க்குறோம், அதோடைய ஃபோர்ஸ். அதனால piன்றது ith பார்ட்டிகல் மொமெண்டம். இப்போ dpi/dt ஈக்குவல் டு fi ஈக்குவல் டு fie. fie is the external force plus summation j equal to 1 to n fij. இந்த summation j equal to 1 to n fij என்றது என்ன அப்படின்னா ith பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ். ith பார்ட்டிகல் மேல மற்ற அனைத்து பார்ட்டிகளும் இன்டர்னல் ஃபோர்ஸை ஏற்படுத்தும். ஸோ அதனால நம்ம சம்மேஷன் யூஸ் பண்றோம். இப்போ உதாரணமா நமக்கு வந்து ஒரு 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். This 3 particles. இது பார்ட்டிகல் நம்பர் 1, பார்ட்டிகல் நம்பர் 2, this is பார்ட்டிகல் நம்பர் i. அப்ப இந்த ith பார்ட்டிகல் மீது பார்ட்டிகல் நம்பர் 1 ஒரு விசையை ஏற்படுத்தும், அதே போல பார்ட்டிகல் 2 ஒரு விசையை ஏற்படுத்தும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சம்மேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ பார்ட்டிகல் 1 ஏற்படுத்தக்கூடிய விசையை நீங்க வந்து f1i என்று எடுத்துக்கொண்டால் f2 இந்த 2 ஏற்படுத்தக்கூடிய விசை வந்து நமக்கு வந்து f2i. இப்போ therefore சம்மேஷன் f1i plus f2i. இப்போ சம்மேஷன் i equal to I is constant. but therefore மாறுறது வந்து நம்ம 1 and 2. அதனால ஏற்கனவே i யூஸ் பண்ணிக்கிறனால நம்ம சமேஷன்ல j யூஸ் பண்ணிக்கலாம். j equal to 1 to 2. 1ல இருந்து 2. but j is not equal to i ன்னு போட்டிருப்போம். ஏன் j equal to not i அப்படின்றத எங்க போடுறோம் அப்படின்னா, அதான் ith பார்ட்டிகல் மேலேயே விசை செயல்படுத்தாது. ஸோ அதனால வந்து j not equal to i மட்டும் நம்ம விட்டுறோம். அடுத்து வேற fie is the external force. இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். fij is the internal force. Since fii equal to 0, அதாவது fii means ith பார்ட்டிகல் மீது செயல்படுத்தக்கூடிய விசை அது இருக்காது. ஸோ அதனால j not equal to i in the summation. இப்போ இது வந்து நம்ம ஒரு ith பார்ட்டிகளுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சது, ஒரே ஒரு பார்ட்டிகல் ith பார்ட்டிகளுக்கு மட்டும். பட் தென் ஃபார் ஆல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி சிஸ்டம்னா இப்போ நம்ம இங்க வந்து நம்ம 3 பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டோம். இந்த 3 பார்ட்டிகல்ல பார்ட்டிகல் நம்பர் 1, பார்ட்டிகல் நம்பர் 2, இன்னொன்னு வந்து பார்ட்டிகல் i. இப்போ நம்ம வந்து ith மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த i மேல எப்படி 1 i மேல விசை செயல்படுத்துது, 2 i மேல விசை செயல்படுத்துற மாதிரி இப்போ 1வது பார்ட்டிகல் மேல என்ன பண்ணோம் அப்படின்னா i வந்து ஒரு விசையை செயல்படுத்தும். அதே போல 2வது பார்ட்டிகல் ஒரு விசையை செயல்படுத்தும். இதே போல 2வது பார்ட்டிகல் மேல 1வது பார்ட்டிகல் ஒரு விசையை செயல்படுத்தும், ith பார்ட்டிகல் ஒரு விசையை செயல்படுத்தும். அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம டோட்டலா சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா எல்லா பார்ட்டிகளுக்குமான பொதுவான டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே ith பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய ஃபோர்ஸ், இது வந்து டோட்டலா அனைத்து பார்ட்டிகல் மீது செயல்படுகிற ஃபோர்ஸ்ன்றதால சம்மேஷன் i equal to 1 to n dpi/dt equal to fiன்றது இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் த ith பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும்தான் இது. ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து அனைத்து பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய ஃபோர்ஸுக்கு சம்மேஷன் பண்ணிடுறோம். பிளஸ் அதே போன்ற இது வந்து ith பார்ட்டிகளுக்கான ஃபோர்ஸோட அதுவே எல்லா பார்ட்டிகல்ன்ற போது நம்ம இன்னொரு சம்மேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். i equal to 1 to n. i equal to 1 to n னா ஒவ்வொரு நம்பர் பார்ட்டிகல். i equal to 1 னா 1வது பார்ட்டிகல், i equal to 2 னா 2வது பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை. அந்த மாதிரி எல்லா விசையும் நம்ம ஆட் பண்றோம். இப்போ தென் நமக்கு நியூட்டன்ஸோட தேர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா fij equal to minus fji. இப்போ நம்ம வந்து 2 பார்ட்டிகல் எடுத்திருந்தோம், 3 பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா எப்படி சம்மேஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 1 to 3, அதே போல 1 to 2, 1வது பார்ட்டிகல் இந்த மற்ற 2 பார்ட்டிகல் மேல ஒரு விசை ஏற்படுத்தும். அப்ப அந்த அல்லது இப்போ 1வது பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய விசை எடுத்துக்கலாம். 1வது பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய விசைகள்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 2 to 1 2வது பார்ட்டிகல் ஒரு விசை ஏற்படுத்தும், அதே போல 3வது பார்ட்டிகல் ஒரு விசை ஏற்படுத்தும். இப்போ இது ரெண்டோட அடிஷன், இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அடிஷன் பண்ணுவோம். அப்போ வந்து இது பாத்தீங்கன்னா அடிஷன் வந்து 1 2 f12 சாரி 2வது பார்ட்டிகல் 1 மீது செயல்படுத்தக்கூடிய விசை நம்ம f21 வச்சுக்குவோம். அதே போல 3வது பார்ட்டிகல் 1 மேல செயல்படுத்தக்கூடிய விசை இட் இஸ் f31 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2வது பார்ட்டிகல் எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் பார்ட்டிகல் மீது செயல்படக்கூடிய விசை வந்து 1
மூணும் ஒரு விசை ஏற்படுத்தும். அப்ப அது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டிகல் மீது செயல்படுகிற விசை, ஒன்னாவது பார்ட்டிகல் ரெண்டின் மீது செயல்படுத்துற விசை, அடுத்து மூணாவது பார்ட்டிகல் ரெண்டின் மீது செயல்படுத்தக்கூடிய விசை. அடுத்து தேர்ட் பார்ட்டிகல் எடுத்துக்க போறோம். தேர்ட் பார்ட்டிகல் அதன் மீது செயல்படக்கூடிய விசை. இதோட செயல்படக்கூடிய விசைன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்னாவது பார்ட்டிகல் ஒரு விசையை இதன் மீது செயல்படுத்தும், அதே போல ரெண்டாவது பார்ட்டிகல் இதன் மீது ஒரு விசையை செயல்படுத்தும். அப்ப பிளஸ் நமக்கு வந்து F13 பிளஸ் அதே போல ரெண்டாவது பார்ட்டிகல் ஒரு விசையை செயல்படுத்தும் F23. இப்ப நம்ம எல்லா மூணு பார்ட்டிகல் மீதும் செயல்படக்கூடிய மொத்த விசையை நம்ம எழுதியிருக்கோம். இப்ப ஈக்குவல் டு பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸோட தேர்ட் லாவின் படி F21 F12 இது ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். அப்ப இது பிளஸ் அப்படின்னா இது மைனஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா F21க்கு F12 கேன்சல் ஆயிடும். இதே போல F31 F13 கேன்சல், F32 F23 இஸ் கேன்சல். அப்ப therefore total internal force is 0. அப்ப வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு ஃபோர்ஸ் செயல்பட்டாலும் பட் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவின் படி அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் டோட்டல் வந்து நமக்கு 0 ஆயிடும். ஸோ அப்ப therefore நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் ஃபோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் தான் நமக்கு மிச்சம் இருக்கும். அப்ப therefore total force equal to அதோடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். இப்போ therefore we take என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சம்மேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜென்ரலா இதை வந்து வெறும் FE அப்படின்னு எடுத்துக்க போறோம். அது மாதிரி dpi by dt அப்படின்றதுல உள்ள அந்த pi அப்படின்றத வந்து நம்ம வந்து வெறும் p அப்படின்னு எடுத்துக்க போறோம். அப்ப therefore நமக்கு ஜெனரல் ஃபார்முலா இந்த மாதிரி கிடைச்சிரும், dp by dt equal to fe. இப்ப நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து லீனியர் மொமெண்டத்துக்கான கன்சர்வேஷன் லா சொல்ல போறோம். நமக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் 0. அப்ப therefore நமக்கு வந்து இந்த dp by dt வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். dp by dt equal to fe ல நமக்கு வந்து லீனியர் மொமெண்டம் p தான் லீனியர் மொமெண்டம். இப்ப p வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த fe வந்து 0வா இருக்கணும். அப்ப fe 0வா இருந்தா நமக்கு dp by dt equal to 0. but therefore p equal to constant. ஏன்னா நமக்கு வந்து இந்த dp by dt equal to 0னா p க்கு தான் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்றோம். அதோட வேல்யூ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைமை பொறுத்து கான்ஸ்டன்டா இருக்கிறது 0ன்றதுனால அப்ப p equal to constant. அப்போ லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் எப்ப கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்னா அதன் மீது செயல்படக்கூடிய அனைத்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நமக்கு 0வாக இருக்க வேண்டும். In general, when external force acting on the system is 0, ஒரு சிஸ்டத்துக்கு மேல செயல்படக்கூடிய மொத்த விசையுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே 0வா இருந்தா அந்த சிஸ்டத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப therefore ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். Next with the definition of the center of mass. Center of mass வச்சு நம்ம define பண்ணோம் அப்படின்னா dp by dt equal to m into d square r by dt square equal to fe. The center of mass moves as if the total external force fe acting on the center of mass system were concentrated at the center of mass. அதாவது center of mass வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த thus the center of mass moves as center of mass எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா if the total external force fe acting on the entire mass of the system were concentrated at the center of mass. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டத்தின் மேல செயல்படக்கூடிய அனைத்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே யார் மேல செயல்படுகிறது அப்படின்னா அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் மேல செயல்படுகிறது. அந்த மாதிரிதான் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதே போல கன்சர்வேஷன் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம். அது மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஒரு சிஸ்டத்துக்கு ஆங்குலர் மொமெண்டம் பார்க்கும்போதும் அதே போல நமக்கு வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் இங்க வந்து ஆங்குலர் மொமெண்டத்தை எடுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்க் வரும். டார்க் ஆஃப் த இன்டர்னல் டார்க் வந்து நமக்கு 0 ஆயிடுது. அப்ப therefore external force acting on the total torque, if the total torque due to the external force acting on the system of particle is 0, அதாவது டார்க் வந்து 0வா இருந்தா இந்த டார்க் யாரால ஏற்படுதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால ஏற்படுற டார்க், அல்லது இது சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் டார்க். எக்ஸ்டர்னல் டார்க் வந்து நமக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லலாம்.
இப்படி லீனியர் மொமெண்டம்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்க வேண்டும். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்படின்னா நமக்கு வந்து டார்க் வந்து ஜீரோவாக இருக்க வேண்டும். பர்டிகுலர்லி எக்ஸ்டர்னல் டார்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். தென் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் எனர்ஜின்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். கன்சர்வேஷன் எனர்ஜின்றது கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது ரெண்டும் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டும் எப்போ கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, if the external forces are derived from a scalar potential function. external forces வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேலர் பொட்டன்சியல் இருந்து டெரைவ் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு மைனஸ் டெல் விக்கு ஈக்குவலா இருக்கணும். அண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருக்க வேண்டும். சென்ட்ரல் ஃபோர்ஸாக இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமை வச்சு நம்ம கைனடிக் எனர்ஜியை எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம இங்க எழுதியிருக்கோம். சென்டர் ஆஃப் மாஸுக்கு கைனடிக் எனர்ஜி T equal to 1/2 m v square cm plus 1/2 summation I mi vi dash square. Here vcm அப்படின்றது v square cmன்றது motion of the center of mass, அதாவது சென்டர் ஆஃப் மாஸோட இயக்கம். அதுவே mi vi dash squareன்றது சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்து மற்ற பார்ட்டிகள் எப்படி வந்து துகள்கள் இயங்குகிறது அப்படின்றது வந்து இந்த செகண்ட் டேர்ம். Second term is the motion about the center of mass. Then potential energy of the system. Potential energy of the system எப்படி எழுதுறாங்க அப்படின்னா external potential energy plus internal potential energy அந்த மாதிரி எழுதுறோம். இங்க நமக்கு வந்து இந்த 1/2 டேர்ம் வந்திருக்கும். ஏன் 1/2 டேர்ம் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பார்ட்டிகல் 1 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ல இருந்து 2க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 2ல இருந்து 1 ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இட் டூ ஃபோர்ஸஸ் ஆர் நமக்கு வந்து ஈக்குவல். பட் பொட்டன்சியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்குமே இந்த சேம் ரெண்டு டைரக்ஷன்லயும் பொட்டன்சியல் இருந்தாலும் நம்ம ஒரே பொட்டன்சியலா கால்குலேட் பண்றோம். பட் சமேஷன்ல வந்து நமக்கு வந்து 2 டைம்ஸ் வரும் இது. ஸோ அதனால வந்து நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் பொட்டன்சியல் இது ரெண்டும் சேரும்போது நமக்கு 2 டைம்ஸா கிடைக்கும். அதாவது பொட்டன்சியலுடைய டபுள் டேர்ம்ஸா இது வந்து இந்த சமேஷன் கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து இங்க ஒரு 1/2 டேர்ம் வந்து நமக்கு வரும். இப்போ வந்து ஜென்ரலா நமக்கு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கணும்னா டெரைவல் ஃப்ரம் எ ஸ்கேலர் பொட்டன்ஷியல். அதே போல இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருக்க வேண்டும். சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா அதை வந்து தமிழ்ல நம்ம மைய விசைகள் அப்படின்னு சொல்லுவோம். மைய விசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எப்பவுமே ஒரு பாயிண்டை நோக்கி இருக்கும். ஒரு சென்டரை நோக்கியோ அல்லது சென்டர்ல இருந்து விலகியே இருக்கலாம். அல்லது இப்ப இரண்டு பார்ட்டிகளுக்கு இடையில அந்த ஃபோர்ஸ் செயல்படுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ரெண்டு பார்ட்டிகளை இணைக்கக்கூடிய கோட்டுல செயல்படும். அதனால வந்து நம்ம வந்து அப்ப கோட்ல செயல்படும். அப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து எதை சார்ந்து இருக்கும்னா இந்த ரெண்டுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸை சார்ந்து இருக்கும். ஃபோர்ஸ் வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி டிஸ்டன்ஸை மட்டும் சார்ந்து இருக்கும். இந்த மாதிரியான ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் தான். ஏன்னா கூலும் ஃபோர்ஸ்ன்றது ரெண்டு சார்ஜுக்கு இணைக்கக்கூடிய கோட்டின் வழியே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல வந்து இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இட் m1 மாஸ், இட் m2 அனதர் மாஸ் இணைக்கக்கூடிய இந்த கோட்டின் வழியா தான் இதுவும் வந்து நமக்கு செயல்படும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் தான். இப்போ அடுத்ததா வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம ஜெனரல் கன்சர்வேஷன் தியரம் பார்த்தோம். அதுல வந்து லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஆகணும்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் ஜீரோவாக இருக்க வேண்டும். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆகணும்னா அந்த டார்க்கை உருவாக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கணும். அதாவது டோட்டல் எனர்ஜி வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு பொட்டன்சியல் ஃபங்க்ஷனில் இருந்து டெரைவ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து லக்ராஞ்சியன் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். அதே மாதிரி ஹாமில்டோனியன் பார்க்க போறோம். இந்த லக்ராஞ்சியன் அண்ட் ஹாமில்டோனியன் ரெண்டுலையுமே எந்த கோஆர்டினேட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்றோம். இது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா the name generalized coordinates is given to a set of independent coordinates. இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்.
ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ்னா ஒரு கோஆர்டினேட்டுக்கும் இன்னொரு கோஆர்டினேட்டுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. அந்த மாதிரியான கோஆர்டினேட்ஸை நாம் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் சொல்றோம். அடுத்ததான் ஒரு வேர்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சஃபிசியன்ட் இன் நம்பர். சஃபிசியன்ட் நம்பர் எதுக்கான சஃபிசியன்ட் மீன்ஸ் போதுமான அளவுல போதுமான எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். எதற்கு போதுமான எண்ணிக்கை? டிஸ்கிரைப் கம்ப்ளீட்லி த ஸ்டேட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அதாவது டிஸ்கிரைப் கம்ப்ளீட்லி த ஸ்டேட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அதாவது ஒரு அமைப்பை ஒரு அமைப்பினுடைய நிலையை விவரிக்கிறதுக்கு போதுமான அளவிற்கு அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதை ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு ஒரு 2 கோஆர்டினேட் வேணும் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி 2 இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் இருக்க வேண்டும். அந்த கோஆர்டினேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை எப்பவுமே எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா கியூஸ் அப்படின்னு தான், அதாவது Q1, Q2, Q3, Qn அந்த மாதிரி நம்ம டினோட் பண்றோம். இதுல என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். ஒரு சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு 5 கோஆர்டினேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து Q1 இருந்து Q5 வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 வேணும்னா நம்ம Q1, Q2, Q3 அந்த வரைக்கும் வரும். அப்ப n இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டோட எண்ணிக்கையும் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்டோட எண்ணிக்கையும் அல்லது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றதும் எல்லாமே நமக்கு சேமா இருக்கும். இப்போ இதற்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ன்றது எப்படி வந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சர்க்கிளுக்கு ஒரு சர்க்கிளை வந்து நம்ம சர்க்கிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் சர்க்கிள்ல வந்து நமக்கு இயங்குதுன்னு வச்சுக்கோம். இப்ப சர்க்கிள்ல அது வந்து இயங்குச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டிகல் வட்டப்பாதையில இயங்குது அப்படின்னா அந்த வட்டப்பாதையில இயங்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு எத்தனை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் போதுமானது. For a particle considered to move on the circumference of a circle, only one generalized coordinate Q1 equal to theta is sufficient. இதோட மீனிங் என்ன அப்படின்னா for a particle constrained to move அப்படின்னா move on the circumference of a circle அப்படின்னா இந்த வட்டத்து மேல மட்டும்தான் அந்த பார்ட்டிகளால இயங்க முடியும். அதாவது அந்த வட்டத்திலேயே சுற்றுப்பாதையிலே மட்டுமே இயங்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வட்டத்துக்கு உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் போக முடியாது. அப்ப கண்டிப்பா அது வந்து வட்டத்தோட சுற்றுப்பாதையில தான் இயங்க போகுது. இப்போ வட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து ரேடியஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து அந்த பார்ட்டிகல் இப்போ ஒருவேளை நமக்கு வந்து இது வட்டத்தோட சென்டர், இது வந்து இட் இஸ் ரேடியஸ். அது மாதிரி இதுவும் நமக்கு ரேடியஸ். இப்போ அந்த பார்ட்டிகல் ஆனது எங்க இருந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகல் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல பார்ட்டிகல் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி அதோடைய தீட்டா வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஆர் வேல்யூ வந்து இங்க இருக்கும்போதும் அதோடைய ரேடியஸ் வேல்யூஸ் சேம், இங்க இருக்கும்போது அதோடைய ரேடியஸ் வேல்யூஸ் சேம். அதுவே பார்ட்டிகல் இங்க இருந்தாலும் அதோடைய ரேடியஸ் வேல்யூஸ் சேம். அப்போ நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ ஒரு வட்டத்தினுடைய சுற்றுப்பாதையில் இயங்கக்கூடிய ஒரு பொருளின் நிலையை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு நமக்கு அதோடைய தீட்டா வேல்யூ மட்டும் சொன்னாலே நமக்கு போதுமானது. ஏன்னா இப்போ வந்து தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பார்ட்டிகல் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தீட்டா ஈக்குவல் டு 190 டிகிரினா கண்டிப்பா அந்த பார்ட்டிகல் இந்த இடத்துல இருக்கு. தீட்டா ஈக்குவல் டு நமக்கு 270 டிகிரின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகல் இந்த இடத்துல இருக்கு. அப்ப தீட்டாவோட வேல்யூ மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப நார்மலா நம்ம வந்து இந்த ஒரு சர்க்கிள்ல ஒரு புள்ளியை நம்ம குறிக்கிறதுக்கு கார்டீசியன் கோஆர்டினேட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டீசியன் கோஆர்டினேட்ல நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மாதிரி 2 கோஆர்டினேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ரெண்டையுமே யூஸ் பண்ணி தான் ஒரு புள்ளியை வந்து நம்ம குறிப்போம். இப்போ உதாரணமா இப்ப நம்ம இங்க இந்த புள்ளியை நீங்க குறிக்கிறீங்க அப்படின்னா இப்ப இந்த புள்ளியினுடைய எக்ஸ் தொலைவு, ஒருவேளை என்னுடைய எக்ஸ் தொலைவு வந்து இங்க 1 அப்படின்னா எக்ஸ் தொலைவுக்கு வந்து 1 போடுவோம். அது மாதிரி ஒய் தொலைவு வந்து இது வந்து இப்போ ஒய் தொலைவு வந்து நமக்கு வந்து ஒருவேளை ஒய் தொலைவு வந்து 2 இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து நம்ம 2ன்னு போடுவோம். இந்த 2 இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பார்ட்டிகளுடைய நிலையை நம்ம வந்து 2 நம்பரால குறிக்கிறோம். ஒன்னு வந்து 1, 2 அப்படின்னு குறிக்கிறோம். பட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை பொறுத்த வரைக்கும்
இந்த தீட்டா மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம். இப்ப சரி, இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்டுக்கும் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கார்டீசியன் கோஆர்டினேட்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் அண்ட் ஒய், நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா இஸ் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இது ஜெனரல நமக்கு ஃபார்முலா. இதுல வந்து இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சர்க்கிளுக்கான ஒரு சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் ஆர் ஸ்கொயர். இப்ப இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து ஆர் வேல்யூ எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஒய் வேல்யூ ஆர் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ தேர்ஃபோர் நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட்ல பயன்படுத்தக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கோஆர்டினேட்டுமே என்ன இல்லை அப்படின்னா இண்டிபெண்டன்ட் இல்லை. ஏன்னா எக்ஸ் தெரிஞ்சா ஒய் கண்டுபிடிக்கலாம், ஒய் தெரிஞ்சா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸை சார்ந்து ஒய் இருக்குது, ஒய்யை சார்ந்து எக்ஸ் இருக்கு. இப்போ தேர்ஃபோர் இது வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது, இட் இஸ் டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். இப்போ அதனால நம்ம வந்து ஒரு வட்டத்தின் இயக்கத்தை எடுத்துக்கும் போது நம்ம அதனுடைய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படின்னா அதனுடைய தீட்டா மட்டும்தான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ல வரும். ஏன்னா தீட்டா மட்டும்தான் நமக்கு வந்து இண்டிபெண்டா இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துட்டு அப்படின்னா அது வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. ஸோ அதனால அது வந்து நமக்கு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ல வராது. அப்படின்னா அந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒன்றை ஒன்று சாராத கோஆர்டினேட்ஸாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டா நம்ம எடுக்க முடியும். இப்போ கார்டீசியன் கோஆர்டினேட்டா அப்படியே ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டா எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. அப்ப நம்ம வந்து ஒரு வட்டத்தினுடைய சுற்றுப்பாதையில் இயங்குது அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு தீட்டா மட்டும் போதும். ஏன்னா தீட்டா வேல்யூ தெரிஞ்சாலே அது வட்டத்தோட சுற்றுப்பாதையில எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியும். இதே போல ஒரு ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்பியரோட அந்த சர்ஃபேஸ்ல, அதாவது கோளத்தினுடைய மேற்பரப்புல இயங்கக்கூடிய ஒரு பொருள். கோளத்தின் மேற்பரப்பில் இயங்கக்கூடிய பொருளுக்கு நமக்கு ரெண்டு ஆங்கிள் தேவைப்படும். ஏன்னா நமக்கு வந்து அசிமுத் ஆங்கிள் கோலத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோலம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இதுல வந்து இந்த பாயிண்ட குறிக்கணும் அப்படின்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கலாம். ஏன்னா கோலத்துல வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து 3 டைமென்ஷன்ல இருக்குது. இந்த 3 டைமென்ஷன்றதுனால நமக்கு வந்து அப்ப இந்த வட்டப்பாதையினுடைய ஒரு பாயிண்ட குறிக்கிறதுக்கும், அப்புறம் அந்த அதுவே வந்து உள்ள இருக்குதா அல்லது வெளியில, அதாவது சைட்ல எந்த சைட்ல இருக்குது, ஃப்ரண்ட் சைட்ல இருக்குதா பேக் சைட்ல அந்த பாயிண்ட் இருக்கா அப்படின்னு குறிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கோஆர்டினேட் தேவைப்படுது. அப்போ நமக்கு ரெண்டு கோஆர்டினேட் நமக்கு தேவைப்படும். அதே போல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொத்தம் வந்து நமக்கு n பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து n பார்ட்டிகல் இருந்தா மொத்த கோஆர்டினேட்ஸ் வந்து 3n. ஏன்னா வந்து நமக்கு 3 டைமென்ஷன். இப்போ மொத்தம் வந்து 2 பார்ட்டிகல், இப்போ உதாரணமா இப்போ 1 பார்ட்டிகல் அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் வந்து 3. அதாவது ஜெனரல் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து கன்ஸ்ட்ரைன்களை கழிக்க போறோம். கன்ஸ்ட்ரைன் வந்து இப்போ m கன்ஸ்ட்ரைன் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து m வந்து கழிச்சிடணும். இப்போ நம்ம வட்டத்தினுடைய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வந்து நம்ம 1 தான் போட்டிருக்கோம் இல்லையா. வட்டம் அப்படின்றது வந்து வட்டத்துல இப்போ ஒரு பார்ட்டிகல் என்ன பண்ண போகுது, ஒரு பார்ட்டிகல் இயங்க போகுது. இப்போ ஒரு பார்ட்டிகல்னா இட் இஸ் n ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் மொத்த கோஆர்டினேட் வந்து 3. ஆனா வட்டம் என்பது 2 டைமென்ஷன் தான். அப்ப 3 இன்னொரு டைமென்ஷன்ல அது இயங்க முடியாது அந்த பார்ட்டிகல். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வட்டம் 2 டைமென்ஷன்றதுனால ஆட்டோமேட்டிக்காவே வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன் வந்துடும். இட் இஸ் 2 டைமென்ஷன், இன்னொரு டைமென்ஷன்ல இயங்க முடியாது. ஒன்லி எதுல மட்டும் தான் இயங்கலாம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ல மட்டும் தான் இயங்கலாம். அடுத்ததா இன்னொரு கன்ஸ்ட்ரைன் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்டத்துல இது எப்படி வேணாலும் இயங்க முடியாது. அதாவது வட்டப்பாதைன்னா அந்த வட்டத்தோட சுற்றுப்பாதையில மட்டும்தான் இயங்க முடியும். இப்போ வட்டத்தோட சுற்றுப்பாதையில மட்டும்தான் இயங்க முடியும்னு சொல்லும் போது என்ன மீனிங் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மாறக்கூடாது. ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப இங்க வந்து நமக்கு ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா இது 2 டைமென்ஷனல் மோஷன் ஒன்னு, இன்னொன்னு வந்து 2 டைமென்ஷனல் மோஷன்லையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்ப வந்து மொத்த கன்ஸ்ட்ரைன் பாத்தீங்கன்னா ரெண்டு கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா அதோடைய லிமிடேஷன் சொல்லுவோம். அது எந்த வகையில எல்லாம் இயங்கலாம், எதுல எல்லாம் இயங்க முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த இயங்க முடியாத அந்த நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன் சொல்றோம். அப்ப தேர்ஃபோர் வட்டத்துக்கு வந்து நமக்கு வந்து வட்டத்தின் சுற்றுப்பாதையில ஒரு துகள் இயங்குச்சு அப்படின்னா
அதனுடைய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வந்து எத்தனை அப்படின்னா 1 தான். ஏன்னா 3 மைனஸ் 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அதுல ஸ்பியர்னு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஸ்பியர்ன்றது 3 டைமென்ஷன். அப்ப 3 டைமென்ஷன்ற போது நமக்கு வந்து அந்த ஒரு டைமென்ஷன் கட்டாக போறது இல்லை. அதனால வந்து ஆனா என்ன மட்டும் மாறக்கூடாது அங்க அப்படின்னா அப்படியே ரேடியஸ் வந்து மாறக்கூடாது. ஸ்பியர்லயும் நமக்கு ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப அங்க கன்ஸ்ட்ரெயின் வந்து 1 தான். அப்ப தேர்ஃபோர் ஸ்பியருக்கான அந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு கோஆர்டினேட்ல இருந்து இன்னொரு கோஆர்டினேட்டுக்கு கன்வெர்ட் பண்றது. உதாரணமா நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல இருந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு மாத்தலாம், அல்லது வந்து சிலிண்ட்ரிக்கலுக்கு மாத்தலாம், அல்லது சிலிண்ட்ரிக்கலை கார்ட்டீசியனுக்கு மாத்தலாம். இந்த மாதிரி மாத்தக்கூடிய அந்த மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேரு. இங்க வந்து நம்ம எதற்கான ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை எப்படி வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டா மாத்துறது அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஃபார் a system of n particles, if xi, yi, zi are Cartesian coordinates in terms of the generalized coordinates qk can be expressed as, அதாவது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் n பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதனுடைய கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் xi, yi, zi அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸா எழுத போறோம். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ன்றதை நம்ம வந்து ஜெனரலா எப்படி குறிப்போம் அப்படின்னா நம்ம வந்து qk means q1, q2, q3 etc. அதான் qk. இப்போ எப்படி எழுதலாம்? xi equal to xi equal to xi into q1, q2 etc. qn வரைக்கும். அப்புறம் அதை டைமை பொறுத்து மாறிச்சு அப்படின்னா டைமை நம்ம சேர்த்துக்கிறோம். அதாவது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மூலமா எப்படி இது, அதாவது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ல இருந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை கொண்டு வருவதற்கான ஈக்குவேஷன் இது. இப்போ ஜென்ரலா இது நம்ம வந்து xi, yi, z எழுதியிருக்கோம். அதை வந்து ஜென்ரல்னா ஆர் போட்டு எழுதிக்கலாம். ri ஈக்குவல் டு அந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன்ல வந்து இஃப் த சிஸ்டம் இஸ் செட் டு பி ரியோனாமிக், ஒரு சிஸ்டம் வந்து ரியோனாமிக் சிஸ்டம் அப்படின்னா அது வந்து டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுவே வந்து ஸ்க்லெரோனாமிக் சிஸ்டம் அப்படின்னா அது வந்து டைமை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா நாட் எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்டன்ட் அப்படின்னா இப்ப வந்து இப்ப ஸ்க்லெரோனாமிக், இது ரியோனாமிக் சிஸ்டம்னா இங்க டி வரும். அந்த ஈக்குவேஷன்ல லாஸ்ட்ல டி போட்டிருப்போம். அதுவே ஸ்க்லெரோனாமிக் அப்படின்னா இதுல வந்து டி அப்படின்ற டேர்ம் இருக்காது. டீன்ற டேர்ம் வந்து எக்ஸ்பிளிசிட்டா, நாட் எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையாக அங்க டி என்ற டிஐ அதாவது டைமை வந்து சார்ந்து இருக்காது. இது ஜென்ரலா நம்ம டைமை சார்ந்திருந்தா ரியோனாமிக், அதுவே டைமை சாராம டைம் இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஸ்க்லெரோனாமிக் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸோட சில அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா it is not necessary that these coordinates should be rectangular, spherical or cylindrical. இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு ரெக்டாங்குலரா இருக்குன்னு அவசியம் இல்லை. ரெக்டாங்குலர்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அந்த மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை, அல்லது அது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டா இருக்குன்னு அவசியம் இல்லை, அதே போல சிலிண்ட்ரிக்கலா இருக்குன்னு அவசியம் இல்லை. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட், ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஆர் நாட் யூனிக்னா அந்த நம்ம ஜெனரலா இப்ப நம்ம வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எடுத்துட்டோம்னா xyz எடுப்போம். xyzன்றது கண்டிப்பா எதை குறிக்கும் அப்படின்னா லெங்க்த்தை குறிக்கும். அதே போல நம்ம வந்து ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் எடுத்துட்டோம்னா r θ π அப்படின்னு எடுப்போம். r θ π பாத்தீங்கன்னா rன்றது லெங்க்த்தை குறிக்கும், θ πன்றது ஆங்கிளை குறிக்கும். இந்த மாதிரி ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இதை தான் குறிக்கணும், லெங்க்த்தை தான் குறிக்கணும், ஆங்கிளை தான் குறிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம லெங்க்த்தையும் அதை வந்து கோஆர்டினேட் எடுத்துக்கலாம், லெங்க்த் ஸ்கொயரை கூட நம்ம கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். லெங்க்த் ஸ்கொயர்னா ஏரியாவையே நம்ம கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஆங்கிளையே கோஆர்டினேட் எடுத்துக்கலாம், எனர்ஜியே கோஆர்டினேட் எடுத்துக்கலாம், அல்லது டைமென்ஷனே இல்லாத ஒரு குவான்டிட்டியை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்காக நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் பை எனி கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படாது. ஏன்னா நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் எடுக்கும் போதே கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு பேலன்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா இருக்காது, இண்டிபெண்டா இருக்கும். அது நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நிறைய வந்து அட்வான்டேஜஸ் நமக்கு உருவாக்குது. இதுல வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்க்கான அட்வான்டேஜஸ்.